ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். ட்ரிம்மர் பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ட்ரிம்மர்னால் ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸு சீரிஸ் வந்து 3000 BT3102 அப்படின்ற ஒரு மாடல் தான். இந்த ட்ரிம்மர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரிவ்யூன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இதை பற்றின ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குற முன்னாடி இதோட ரேட் என்னென்னு பார்த்தோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது அரௌண்ட் 1200 இருந்துச்சு. ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஆஃப்லைன்லேயே எந்த இடத்துலையும் கிடைக்கல. ஒரு ஸ்டோரில் தான், ஒரு ஹோல்சேல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஹோல்சேல் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்கெயின் பண்ணி ஒரு 1200க்கு வாங்கிட்டேன். 1200 வந்து ஒரு பெஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்குது. இது வந்து ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில், ஆன்லைன் வெப்சைட்லேயும் நிறைய 1200 ரேட்டில் தான் இருக்குது. 1200லேருந்து 1400 500 ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஆன்லைன் வெப்சைட்டில் போய் இந்த சீரிஸ் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன பர்ச்சேஸில் என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 1200 கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் ட்ரிம்மர்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பேட்டரி டவுன் ஆகிட்டுனா சார்ஜ் போட்டுகிட்டே உங்களால் ட்ரிம் பண்ண முடியாது. சார்ஜர் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இதோட எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணுதான் ஸ்கேல் லென்த்துன்னு சொல்லுவாங்களா, அது பார்த்தீங்கன்னா 0.5 mmலேருந்து 10 mm வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் சார்ஜ் போடணும். 10 hours வரைக்கும் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பர்சனலாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கம்மியான டைம் தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். சார்ஜ் போட்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 weeks அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் எல்லோரும் 1 hourக்கு 1 hour வந்து இது யாரும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. 10 minutes 20 minutesல நம்ம வந்து ட்ரிம் பண்ணிட்டு நம்ம போட்டு போயிடுவோம். இது ஒரு தடவை சார்ஜ் போட்டு நான் 2 weeks மேலே இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. சார்ஜ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி நம்ம வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours மேலே போட்டு தான் ஆகணும். எல்லா ட்ரிம்மருமே அப்படி தான். அதோட பேட்டரி, அதோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு வேணும்னா 10 hours மேலே நம்ம சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இது வந்து நார்மலாக இருக்கிற இந்த டைப் சி டைப் பி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இங்கே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி கிளிப்பை கழட்டி இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இது பிளேடையும் நீங்கள் வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். பிளேடையும் நீங்கள் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் மிஷினை வந்து நான் உங்களால் வாஷ் பண்ண முடியாது. மோட்டர் வந்து உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது நீங்கள் ஒரு வேளை வாட்டர் பட்டுருச்சுன்னா இது வந்து அவ்வளோதான், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், இதை மாட்டிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இது பிடிக்கிறதுக்கே ரொம்ப ஹேண்டியாகவும் ஈஸியாக க்ரிப்பாகவும் நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது. இதை வச்சு ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட சுவிட்சும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கேட்குதா? அப் டவுன் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய இதில் பார்த்திங்கன்னா கிளிப்பில் தான் நம்ம வேறு கிளிப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணணும். இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். தெரியுதானது இல்லை, இப்படி நம்ம ரோல் பண்ணி மினிமம் 0.5லேருந்து மேக்ஸிமம் 10 mm வரைக்கும் நம்ம வந்து அந்த லென்த்து உங்களுக்கு பியர்டு எந்த லென்த்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஈவனாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது. இது வந்து கழட்டிட்டும் ட்ரிம் பண்ணலாம். இதை கழட்டிட்டு ட்ரிம் பண்ணாலுமே அந்த 0.5 mm சொன்ன தெரியுமா, அந்த ரேஞ்சில் தான் இது இருக்கும். க்ளீன் ஷேவ் பண்ணணும்னு கேட்டால் க்ளீன் ஷேவாக இருக்காது. 0.5 mm எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்கும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செல்ஃப் ஷார்ப்பனிங்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணும்போது அதுவே செல்ஃபாக ஷார்ப் பண்ணிக்கும் அந்த ஏஜில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப
சேஃப்டி வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு இரிட்டேஷன். இதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்குது. ப்ளூ வித் கிரே அண்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி லுக்கே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க. இது வந்து விராட் கோலி சார் வந்து இதில் இந்த சைடில் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அந்த இந்த மாடலில் மட்டும். ஸோ அந்த 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 எடிஷன் தான். ஆனால் வந்து நான் வாங்கும்போது சைன் இன்னும் இல்லை. நான் வாங்கிய 2 இயர்ஸ் மேலே ஆகுது. இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கும்போது அதில் சைன்லாம் இல்லை. அது வந்த புதுசில் அந்த ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இது இல்லை. ஸோ சரி, ஓகே, ஃபைன். ஸோ நான் இது 2 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு தான். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தது இல்லை. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தடவை கூட ஆஃப் ஆனதே கிடையாது. ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணலான்னு எடுக்கும்போது ரன் ஆகலை. ஏன்னா பேட்ரி வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரன் ஆகலை. அது என்னோடய ஃபால்ட்டு தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து 1200 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒர்த்து. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரிம்மர் வாங்கணும்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு டவுட் ஒரு வேளை இது வாங்கலான்ற டவுட் இருக்கலாம், வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ இது வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிடுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து எந்த வகையிலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இன்னும் நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே சொல்கிற அளவுக்கு எதுவுமே நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை. ஒன்றே ஒன்று தவிர அந்த விராட் கோலி சைனு சில்லியாக தான் இருக்கும். அந்த சைன் இல்லை. இந்த ஸ்பெஷல் எடிஷனில் சைனோடு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சைன் இல்லை. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும். இன்னொரு மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிட்டா இல்லை சார்ஜ் ட்ரை ஆகிட்டு சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுன்ற மாதிரி எந்த இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் போடும்போது இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லை. இந்த லைட் அந்த மாதிரி எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அது ஒன்றே ஒன்று தான் அது நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சார்ஜ் பிளக்இன் பண்ணியிருக்கோம். சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா ரெட் கலரில் எரியணும், சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுனா க்ரீன் கலர் எரியணும். அந்த மாதிரி ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இண்டிகேஷனில் சார்ஜ் ஃபுல் ஆகிட்டா நமக்கு தெரியாது. 10 hours சார்ஜ் போட்டு கழட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து ஒருத்தானு கேட்டிங்கன்னா நான் சஜஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு வேளை இது வந்து வாங்கலாமான்னு உங்களுக்கு டவுட்டில் இருந்துச்சுன்னா வாங்கலாம். இதோட அடுத்த மாடலில் கூட இருக்குது. அடுத்த மாடலில் வந்து இண்டிகேட்டர் அந்த கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இண்டிகேட்டர்ன்றது அந்த நான் சொன்னேன்ல, சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஃபுல் ஆகிட்டா இல்லை ட்ரையாக இருக்கா, சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு அந்த லைட் எரியும்ல, அந்த இண்டிகேட்டர் வந்து அதில் இருக்குது. இதில் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஃபுல் நேம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, ஃபுல் நேமை வந்து நான் இதில் டைட்டிலில் போடுறேன். அந்த நேமை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை பையிங் லிங்க் வேணும்னா நான் பையிங் லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். ஒரு வேளை ஆன்லைன் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இது ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு எனக்கு நான் பார்த்தேன்னா அதோட பையிங் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வேணால் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் வந்து 1200 to 1300க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 1500 வரைக்கும் போச்சுன்னா அது நீங்கள் அடுத்த மாடலே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இதோட ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் 1200 to 300க்குள்ளே இருந்தால் மட்டும் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேவரட்டான வெப்சைட்லையும் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை ஆஃப்லைன்லேயும் போய் கேட்டு பாருங்கள். அந்த ப்ரைஸில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அது கூட 1400 500 மேலே போச்சுன்னா அதுக்கு அடுத்த மாடலே வந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாடலே இன்னும் பெட்டரான ஃபீச்சர்ஸோடு நல்ல ட்ரிம்மர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்தேன், சின்ன ஃபீச்சர்ஸ் தான். இது வந்து லிஃப்ட் அண்ட் ட்ரிம் டைப்பு. இதை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கா, லிஃப்ட் பண்ணி ட்ரிம் பண்ணும். முடியை வந்து தூக்கி அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விச் இஸ் குட். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவ்வளோதான் இந்த ட்ரிம்மர் பற்றி நான் சொல்லணும். ஸோ ஒரு யூஸராக 2 இயர்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் ஒரு கஸ்டமராக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஓப்பனாக சொல்லணும்னா ஒர்த்து தான். ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். இந்த ப்ரைஸு இவ்வளோ தான் என்னோடய பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் இந்த டைம் பீரியட் வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணணும், அந்த டைம் பீரியட் வரைக்கும் இது யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அதை தாண்டி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பெஸ்ட் டீல் தான். இவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் 2 இயர்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்ற போது இது வந்து ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ட்ரிம்மரோடு உங்களுக்கு கம்பேர் பண்ணணும், இல்லை வேறு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி ரீசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.